வணக்கம். சினி சினி மினி மினி தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படின்றது உங்களுக்கு தெரியுமில்ல. விஜய் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் மஜீத். பெரிய அளவில் பேசப்பட்ட திரைப்படம். அதில் வந்து விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தவர் பிரியங்கா சோப்ரா. பிரியங்கா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தி நடிகை எப்படி அந்த படத்திற்குள் வந்தார்? விஜயை கதாநாயகனாக போட்டாச்சு. கதாநாயகியை யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி மஜீத் அப்படி தேடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து ஒரு அல்ட்ரா மாடர்னான ஒரு கேர்ள் வேணும். யாரை போடலாம்? யார் சரியாக வரும்? கொஞ்சம் பிரபலமான கதாநாயகி வேறு ஏதாவது லாங்குவேஜில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்குமே. அப்படி இருந்துச்சுன்னா இந்தி பட உலகில் நடித்துட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒரு நடிகையை தமிழுக்கு கொண்டு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் மஜித் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து மஜித், ஏன்னா மஜித் ஏற்கனவே எஸ்ஏ சந்திரசேகர் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தானே. அப்படி வரும்போது மஜித்திட்ட எஸ்ஏ சந்திரசேகர் தான் சொல்லியிருக்காரு, ஒரு பத்திரிகையில் வந்து புகைப்படங்கள், அந்த புகைப்படங்களை காமிச்சு மஜித் ஒரு விஷயம் இங்கே வா, இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ பாரு, இது வந்து மிஸ் வேர்ல்டு அழகி போட்டியில் அந்த பொண்ணு வந்து சிறந்த அழகி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வாங்கியிருக்கு. இந்த பொண்ணு ஃபேஸ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது யாருன்றதை பாரு அப்படின்னு. அதுதான் பிரியங்கா சோப்ரா. அந்த பிரியங்கா சோப்ராவினுடைய முகத்தை பார்த்த உடனே இது சவுத் இண்டியன் லுக்கும் இருக்குது இதில், இந்த பொண்ணை நம்ம கதாநாயகியாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிரியங்கா சோப்ராவை அப்ரோச் பண்ணி பேசி பிரியங்கா சோப்ரா அந்த படத்தினுடைய கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அப்போ பிரியங்கா சோப்ரா வந்த பிறகு என்னென்னா அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. மஜித்தை பொறுத்தளவு என்னென்னா தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. விஜயை வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே மஜித்துக்கு தெரியும் அப்படின்றதுனால, ஏன்னா எஸ்ஏ சந்திரசேகர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அப்படின்னு வரும்போது அப்போ இருந்தே விஜய் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துலேருந்தே நல்ல பழக்கம் அப்படின்றதுனால இந்த டைலாக் சொல்லித்தந்து அப்படின்ற பல விஷயங்களாக இருக்குல்ல, பிரியங்கா சோப்ராவுக்கு விலக்கி அப்படின்றத அந்த காரியத்தில் வந்து மஜித்துக்கு கூடமாட உதவியாக இருந்தவர் நடிகர் விஜய் தான். விஜயே வந்து பிரியங்கா சோப்ராட்ட வந்து இந்த சீனில் வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பேசணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி, ஒருவேளை அவங்க ஹிந்தியில் ஏதாவது எழுதி வச்சு அதை வாசிச்சு அப்படின்னா ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டும், பின்னாடி வந்து டப்பிங் யாராவது பேசுவாங்கன்றது அடுத்த மேட்ரு, இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பேசி நடிக்கணும்ல. அப்படி வரும்போது அதையெல்லாம் வந்து மஜித்துக்கு ஒரு துணையாக இருந்தவர் விஜய் அப்படின்னு வச்சுங்க. பிரியங்கா சோப்ரா வந்து அந்த தமிழன் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே விஜய் எந்த அளவுக்கு அற்புதமாக நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாராட்டினீங்களோ, அதே மாதிரி பிரியங்கா சோப்ரா எந்த அளவிற்கு மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அப்படின்றதையும் பாராட்டினீங்கள. அப்போ பிரியங்கா சோப்ரா வந்து நல்லா நடித்தாங்க அப்படின்னா அந்த நடிப்பு அருமையாக அமைந்ததற்கு நடிகர் விஜய் கூட ஒரு காரணம். இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரியங்கா சோப்ராவுக்கு வந்து ஆக்சுவலாக பாட தெரியும், பாடும் ஆற்றல் உண்டு, பாடக்கூடிய ஆசை உண்டு. அப்போ படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசையை யோசிச்சு பாருங்க. ஒரு இந்தி படவுலேருந்து ஒரு நடிகை இங்கே வந்து தமிழில் வந்து நடிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாடும் ஆசை இருக்கிறது அப்படின்றது ஒன்று, லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து பாடணும்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து ஆசை இருக்குது, அதுக்கு வந்து இந்த படத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, ஏதாவது வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு மஜித்துக்கிட்ட அவங்க கேட்டு, இவரும் அவங்களுடைய ஆசையை இதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத வந்து இசையமைப்பாளர் இமான்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இமான்கிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி பிரியங்கா சோப்ரா வந்து ஏதோ பாட்டு பாடலான்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க, நம்ம இதில் வந்து அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார், ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்டோடனே இமானும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன சொல்ல, நம்ம எவ்வளோ ஹிந்தி சிங்கர்கள்லாம் வந்து தமிழில் பாடுறது இல்லையா, ஹிந்தியில் எழுதி வச்சு தானே பாடுறாங்க, அவங்களுக்கு தமிழில் ஒரு வார்த்தை தெரியுமா? அப்போ ஹிந்தி பின்னணி பாடகர்களே இந்தியில் தமிழ் வார்த்தைகளை எழுதி வைத்து கொண்டு பாடி அப்படின்றபோது பிரியங்கா சோப்ராவும் அதேமாதிரி ஹிந்தியில் எழுதி வச்சுட்டு பாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே அப்படின்ட்டார். ஓகே பாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கூட சேர்ந்து அவங்க வந்து அந்த படத்தில் ஒரு பாடலை பாடினார். உள்ளத்தை கில்லாதே கிள்ளி விட்டு செல்லாதே, இதான் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகள். விஜயுடன் சேர்ந்து பிரியங்கா சோப்ரா எந்த அளவிற்கு அருமையாக அந்த பாடலை பாடியிருந்தார். விஜய் கதாநாயகன் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் விஜயுடன் இணைந்து சேர்ந்து ஒரு பாட்டை பாடுறதுனா சும்மா சாதாரண விஷயமா அது? அப்போ வந்து ஒரு திறமை கொண்ட யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும், முன்னுக்கு வரணும், சாதனைகள் படைக்கணும், வரலாறு படைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பல காரியங்கள் இருக்குது அப்படின்னா இதற்கு பின்னால் எத்தனை மனிதர்களுடைய ஆதரவு, உதவி இதெல்லாம் இருக்குது அப்படின்றத யோசித்து பாருங்கள். இப்போ இமான்கிட்ட சொல்லி இல்லை, மஜித் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இமான் வந்து இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னங்க அவங்க படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்கள போய் பாட வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இமான் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, சொல்லியிருந்தால் அந்த காரியம் நடந்திருக்குமா?
இல்லாட்டி விஜய் வந்து அதுக்கு எதிராக இருந்து அவங்க வந்து ஹிந்தி தாய்மொழியாக இருக்கிறவங்க போய் தமிழில் எப்படி உச்சரிப்பு, விஜய் இன்னும் சொல்ல போனால் அந்த பாடல் ரெக்கார்டிங் நடக்கும்போது உச்சரிப்புலாம் சரியாக வரணுன்றதுக்கு, எப்படி வசனம்லாம் சரியாக வரணுன்றதுக்காக விஜய் வந்து கூடமாட இருந்து ஒத்துழைத்தாரோ, அதே மாதிரி பிரியங்கா சோப்ராவுக்கு வந்து அந்த உச்சரிப்பு, பாடல் வரிகள் உச்சரிப்பு சரியாக வரணும். ஏன்னா விஜயும் சேர்ந்து தானே பாடுறாரு. அதனால் ரெக்கார்டிங் தியேட்டரில் அவரும் பக்கத்தில் இருப்பார்ல. அவர் பல விஷயங்களை, தமிழ் வார்த்தைகளை எப்படி அருமையாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்றது பிரியங்கா சோப்ராவுக்கு சொன்னதே விஜய். அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த பாட்டு வந்து அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த பாட்டு வந்து உங்களுடைய உள்ளங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. மனதில் நீங்காத இடத்தை பிடித்து அந்த பாடல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போவும் அந்த பாடல் வரிகளை வந்து அப்படியே நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதற்கு பின்னால் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள்.